2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல வந்து பொம்பாயை டெத் பண்ணிட்டாங்க. போன வீடியோல சிஎஸ்கே டெத் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து மும்பை அடிச்சு டெத் பண்ணிட்டாங்க. அந்த சண்டைக்கோழி படத்துல அடிச்சதே காசி தானான்ற மாதிரி அடிச்சதே பும்ரா தான்டா அந்த பையன், அந்த மாதிரி பும்ராவே பால்ல இருந்து பொழந்துட்டாங்க. இந்த மேட்சோட ரெயின் அஃபெக்டட் மேட்ச் 11 ஓவர் ரெடியூஸ்ட் மேட்ச். இந்த மேட்சோட இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஆரம்பிங்க, டாஸ்ல இருந்து ஆரம்பிங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங் அதை வந்து நம்ம எதுவும் தடுக்கவே முடியாது. எவனா இருந்தாலும் டாஸ் வின் பண்ணி ரெயின் அஃபெக்டட் கேம்னாலே பவுலிங் கண்ணை மூடிட்டு போயிடுவானோ. ஓகேவா? என்னதான் அவனு டாஸ் தோத்துருந்தாலும் கரெக்டா பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணானோ. மெயின் திங் வந்து ராஜஸ்தானை வந்து நம்ம பெருசா நம்ம வந்து பாராட்டணும்னா ரியான் பராகை தான் பாராட்டணும். ஃபர்ஸ்ட் திங் அவனோட கேப்டன்ஷிப். செகண்ட் திங் வந்து ஃபுல்லா யங்ஸ்டர் டீமு. ஓகேவா? ஒற்றுமையா கரெக்டா ஈக்குவலா எல்லாம் விளையாண்டானோ. ஓப்பனர்ஸ் ஜெய்ஸ்வால் எடுத்து ஜெய்ஸ்வாலும் சூரியவம்சியும் எப்பொழுதும் போல பயங்கரமான ஸ்டார்ட். எப்பொழுதும் வந்து சூரியவம்சி தான் அடிக்க ஆரம்பிப்பான். பார்த்தா ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட், தீபக் சாகர் ஓடி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பால் போட்டான். என்னோட கேள்வி அங்கதான், இந்த 11 ஓவர் மேட்ச்ல தீபக் சாகருக்கு இடம் இருக்கா? தீபக் சாகர் இடம் இருக்குதோ இல்லையோ விடு, இருக்கா இல்லையா? தீபக் சாகர் உள்ள வந்துட்டான், ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறான். ஓகேவா? இருக்கலே பெஸ்ட் பவுலருக்கு குடிப்பியா 11 ஓவர்ஸ் கேமு? அதுவும் இல்லாம ஏற்கனவே பொழக்கிற 2 பேரு பெஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு போல்ட் இருக்கான், அவனுக்கு குடுப்பியா இல்ல தீபக் சாகருக்கு குடுப்பியா? ஓகே, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ போய் முதல்ல அடி வாங்கு, அடுத்து நான் என்னதான்டா யோசிச்சான் ஹார்திக் பாண்டியா அந்த இடத்துல. ஓப்பனிங் ஸ்பெல் கண்ணை மூடிட்டு போல்ட்டுக்கு குடுறா, ஒரு பிரச்சனையும் இல்லடா. போல்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம், பெஸ்ட் பவுலர்ஸ் தான்டா கொடுக்கணும் அந்த இடத்துல. தீபக் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒண்ணு போட்டான்டா, கேவலமான பால்றான். வார்ம் அப் டெலிவரி போடுவாங்கல்ல அந்த நெட்ஸ்ல, அந்த மாதிரி போன மேட்ச் விளையாடல, சும்மா ஓடி வந்து போடுண்டா அப்படின்ட்டு போட்டமே. எல்லா காம்பினேஷன்ல இருந்தே வருண்டா. நான் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன்னா, எய்தர் தீபக் சாரை டிராப் பண்ணிருப்பேன், இல்லைன்னா ரென் போல்ட்ட டிராப் பண்ணிருப்பேன், சாண்ட்லர் எடுத்து வந்திருப்பேன். 11 மேட்ச் தீபக் சார் இந்த ஸ்விங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுல வேலை இல்ல. முதல் பால்ல இருந்து அடிக்க போறாங்க. மொத்தமாவே வந்து பார்த்தா 66 பால் தான். இல்ல யானா 11 ஓவர்ஸ் கேம். ஓகேவா? ரெயின் அஃபெக்டட் மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சீம் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும். அவனு வந்து பேட்டிங் ஓரியன்டட் பவுலிங் ஓரியன்டட் எடுத்துக்கோ. 11 ஓவர்ஸ் எப்படி இருந்தாலும் 4-5 பேர் பேட்டிங் முடிப்பானோ, 5-6 பேர் பவுலிங் கன்ஃபார்ம். ஓகேவா? பேட்டிங் டெப்த் தேவையில்லை அவ்வளோவா. அதனால வந்து சாண்டர் அவுட்டு தீபக் சாகர் கொண்டு வரான், அதனால பிரச்சனையே கிடையாது. கொண்டு வந்தவனும் எப்படி பவுலிங் கொடுத்துருக்கணும். 2வது ஓவர் பும்ரா கொடுக்குறான், ஓகே ஃபைன். நீ வந்து 2வது ஓவர் பும்ரா கொடுக்கலனாலும் பரவாயில்லடா, ஃபர்ஸ்ட் ஓவர் போல்ட்டு குடுறா, 2வது ஓவர் தீபக் சாகர் குடுறா, பரவாயில்ல. 3வது ஓவர் போல்ட்டு போட்டோம் திருப்பியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பும்ரா வந்து கண்டினியூஸா 3 ஓவர் போட்டோம், பிரச்சனையே இல்லை. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே தீபக் சாகர் கொடுத்து அடி வாங்கினது பெரிய தப்பு அவனை பண்ணது. அது வந்து அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஓவரை கோப் அப் பண்றதுக்கு ஹெட்டிக் பண்ணி 2 நல்லா போட்டான். ஓகே, எல்லாம் போட்டோம். 2 போல்ட்டே எடுத்து வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க, தீபக் சாகர் எடுத்து வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க, 2 பவுலர் எடுத்து வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்பாட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. வேற அதுக்கப்புறம் வந்து அவங்க முதல் பால்ல இருந்து அடிக்க போறாங்க, பார்த்தாலே தெரியுது. முதல் பால்ல இருந்து அடிக்கப்போ அவங்க சாதாரணமாவே 20 ஓவர் மேட்ச்லயே முதல் பால்ல இருந்து அடிக்கிறவங்க 2 பேரும். சரியா? அப்போ வந்து நீ வந்து தீபக் சாகர் முதல் கொடுக்கறப்பே தெரிஞ்சு போட்டு பொழக்க. அவன் ஓடி வந்து 120 கிலோமீட்டர்ல வந்து வார்ம் அப் டெலிவரி போட்டு முதல் பால். அவன் என்ன சொல்றது? அது நான் வந்து அந்த சாண்ட்னரை டீமுக்குள்ள கொண்டு வரலாம், அது பெரிய விஷயமே இல்லடா. அந்த சைடு பார்த்தோன்னா ஜடேஜா ஓவரே போட்டிருக்க மாட்டான் அங்கேயும் RRக்கு. ஸ்பின்னருக்கு வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது அந்த நேரத்துல, சொல்ல முடியாதுடா. பட் ஆனா தீபக் சாகர்ங்கிறது உனக்கு வந்து 1 டைமென்ஷனல் பவுலர், பவர் பிளேல மட்டும் தான் போட முடியும் அவனால. 11 ஓவர் தான்டா. இனிமேல் பவர் பிளே இருந்தா என்ன, இல்லன்னா என்னாரு. அவனுக்கு தேவை ஓடி வந்து எப்பொழுதும் போடுற பால் போடணும், அதை விட்டுட்டு பாலே போட தெரியாது. பாலை விட்டு அப்படி ஸ்விங் பண்ணி பாக்குறா, அவுட் ஸ்விங்கர். ஃபர்ஸ்ட் ஓவர் கண்ணை மூடிட்டு போல்ட்டுக்கு கொடுக்கணும்டா. எவனா இருந்தாலும் கொடுப்பான்டா, எந்த டீம்ல எந்த பவுலரா இருந்தாலும் எந்த கேப்டனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் போல்ட் இருக்கானா போல்ட்டுக்கு கையை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன், 2 வருஷம் தொடர்ந்து முதல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துட்டே இருந்தான் பவுலருக்கு. முதல் ஓவர் கொடுக்க மாட்டேங்க, புரியவே மாட்டேது. அதுவும் இல்லாம இன்னொன்னு வந்து தாக்கூர் போடுறான். ஓகேவா? எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஒய்டி ஆக்கர் தான் அவனுக்கு பிளான் போல. அப்ப எவனாச்சும் லாங் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவர் இல்லாம பவுலிங் போடுவானா? அவன் போடுறது ஒய்டி ஆக்கரு. அது 6 பால் போடுறானா இல்ல 4 பால் மிஸ் ஆக போகுது, 2 பால் தான் ஏக்கரே போகும். ஸ்லாட்ல மட்டும் கரெக்டா எக்ஸ்ட்ரா கவர்ஸோ லாங் ஆஃப்லயே அடிப்பான்.
என்னதான் ஃபீல் செட் பண்றான்னு தெரியல. ஓகேவா, ரோஹித் சர்மானா பின்னாடி இருந்து டென்ஷன் ஆகி அந்த சூரியவம்சி அடிக்கும் போது லாங்கா இது கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு ஃபீல்டர் கொண்டு போவான், அவுட் ஆவான். சரியா, அவனோட ஸ்கோரிங் ஜோனே அதுதான்டா. எக்ஸ்ட்ரா கவர் ரீஜன்ல தானே அடிக்கிறானே அவன். என்னதான் ஃபீல் செட் பண்றான்னு தெரியல அந்த இடத்துல. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இப்ப டிசி ரிவ்யூ முடிச்சோம் தெரியுமா, இவன் ஜிடியோட ரிவ்யூவே முன்னாடியே நகரா பிளானா போட்டு கொடுத்துறானே. ஹார்திக் பாண்டியா அதோட பெரிய கூமட்டான்னு தெரியுது கேப்டன்ஷிப்ல. வீட்லயே உட்காந்து யோசிச்சுட்டு வந்துருவான் போல. ஃபர்ஸ்ட் ஓவர் இவன், ரெண்டாவது ஓவர் இவன், மூணாவது ஓவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் இவன் போட்டா இவனுக்கு லாங் ஆஃப் லாங் ஆனு, எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஃபீல்டிங் தேவையில்ல, இவனுக்கு இவன், இவனுக்கு அவனு முன்னாடியே ஃபீல்டிங் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து மேட்ச் பிரசன்ஸ்ல எவன் ஒழுங்கா யோசிச்சு கேப்டன்ஷிப் பண்றானோ அப்ப மட்டும் தானே முடியும். எல்லாமே வந்து உனக்கு ஃபீட் பண்ண முடியாது. எல்லாமே வெளில உட்கார்ந்து சொல்றது நான் ஒத்துக்கிறேன்டா. அவன் வந்து அப்படி பிளான் போட்டு வந்து எழுதி கொடுத்தா அப்ப எக்ஸாம்ல காப்பி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். அது மாரி அடிச்சுட்டு இருக்கான். எந்த பெஸ்ட் கேப்டனா இருந்தாலும் பாரு, ரோஹித் சர்மாவும் சரி, டோனியா இருந்தாலும் சரி. டோனினா ஓவருக்கு ஓவர், பாலுக்கு பால் ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா, சொல்லி விக்கெட் எடுப்பானோ ரெண்டு பேரும். சிம்பிள் சாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆர்ஆர் டீம் நடந்துச்சு, 5 பேர் டக்கு டக்குன்னு ஜெய்ஸ்வாலு, ஜுரேலு, ரியான் பராகு, ஜடேஜா வந்து பேசிக்கிறானோ பால் நிமிஷம் வந்து பாலுக்கு பால் வந்து ஃபீல்டிங் சேஞ்ச் பண்றானோ, பக்காவா எக்ஸிக்யூட் பண்றானோ எல்லாத்தையும். அதே இது ஏன் ஹார்திக் பாண்டியாட்ட நல்ல டீம் தான். என்னடா இதுக்கு மேல டீம் வேணும்? 5 வேர்ல்ட் கப் கேப்டன், 5 இன்டர்நேஷனல் கேப்டன். டே கப் அடிக்கிறானோ அதெல்லாம் விடுறா, அது வேறடா. இப்ப டீம்ல டெத் பவுலிங் வேணுமா? லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கு. எல்லாரும் ப்ரோஆக்டிவா இருந்து ஏன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது. அதான் டெத் ஓவர் வேணுமா? டெத் ஓவர்ஸ்க்கு ஆள் இருக்கு. இது பவுலிங் ஸ்பின்னர் வேணுமா? ஸ்பின்னருக்கு ஆள் இருக்கு. பவர் பிளேல போடணுமா? பெஸ்ட் பவர் பிளே பவுலர்ஸ் இருக்கானோ. என்ன விக்கெட் டேக்கர் வேணுமா? தலைவன் இருக்கான், தாக்கூர் இருக்கான், லார்டு இருக்கான். என்ன தாண்டா வேணும்? 11 ஓவர் தாண்டா. 20 ஓவர் நான் கூட மறந்து போயிட்டேன்னு பாத்துக்கலாம். 11 ஓவர் அவனை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போல்ட் கையில பால கொடுத்து போடுறாங்கிறதுல என்னடா அவனுக்கு? மேபி ஸ்விங் பண்ணி நிக்கோ இல்ல எல்பிடபிள்யூ ஆயிருந்தா மேட்ச் அங்கேயே சீல் பண்ணிக்கலாம். போன மேட்ச் டக்குடா, போன வருஷம் சூரியவம்சி போல்ட் ஓவர்ல டக்குடா. அதுதான்டா வேணும். மும்பையோட இதுக்கு வா, ஆர்ஆரோட பேட்டிங்க்கு வா. சூரியவம்சி பும்ரா போட்டு பொழந்துட்டான். முத பால் இருந்து ஸ்லாட். பும்ரா யூஸ்வலா போடுறது கிடையாது. அப்புறம் 2 பால் புல் பேக் பண்ணா திருப்பி ஒரு 6 எடுத்த ஸ்லோவர் பால். 2 ஸ்லோ ஃபுல் டாஸ் மாரி போட்டான் லெஃப்ட் சைடு. அதே மிஸ். அதையும் அடிக்க வேண்டிய பால் அவன் ஸ்லோவா போட்டு என்னன்னு தெரியல தப்பிச்சிட்டான் அந்த 2 பால். அதுக்கப்புறம் கம்பேக் தேர்ட் ஓவர்னா நல்லா போட்டான். என்ன சூரியவம்சி எல்லாரும் மைண்ட்லயும் அது இருக்கா என்னன்னு தெரியல. 14-15 வயசு பையன் அப்படின்ட்டு அவன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நல்லா போடணும், அப்படி போகணும், ஓவர் திங்க் பண்ணிட்டு வந்து போடுறான்னா என்னன்னு தெரியல. ரொம்ப ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கு. அவன் வந்து பார்த்தாலே தெரியுதான் வந்து பாலுக்கு இன்சைட் த லைன்ல தானே வந்து அடிக்கிறான். இப்ப நீ வந்து மிடில் ஸ்டம்ப்ல போட்டினா அவன் வந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வந்துட்டு பால் அதுக்கப்புறம் தான் லெக் சைட்ல சுத்துறான். கொஞ்சம் ஒர்க் பண்ணா அவனை ஈஸியா கேட்ச் பண்ண. நம்ம சீசன் ஸ்டார்டிங்லேயே பேச நினைச்சிட்டு இருந்தது ஒரு திங்கிங் பவுலர் இருந்தா கண்டிப்பா அவனை ஈஸியா விக்கெட் எடுக்கலாம்னு. ஏன்னா பும்ராவே அவனை வந்து என்ன நினைச்சிட்டு வந்து பும்ரா வந்து இந்த சாம் கான்சஸ் மாதிரி ஆயிட்டான் போல. ஓகே, அவங்க வந்து இந்த மேட்ச்ல திருப்பி வந்து அவங்க வந்து டக்குனு வந்து 1 down திருவ் ஜுரல் வந்ததை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த மேட்ச்ல மாத்திக்கலாமா? டானன் ஃபெரேராவோ இல்ல வந்து சிம்ரன் ஹெட்மேயர் ஆக்கி விட்டுருக்கலாமா? அதான் நானும் நினைச்சேன். 1 down அதே திருவ் ஜுரலை மட்டும் பின்னாடி விட்டு 1 down வந்து ரியான் பராகு, அதுக்கப்புறம் ஃபெராராவோ இல்ல ஹிட்மேயரோ விளையாடலான்னு. ஏன்னா இது வந்து பர்ஃபெக்டான டைம். டானன் ஃபெரேராக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல நீங்க சான்ஸ் கொடுத்து பாக்கணும் அவனை. அவனை என்ன ஸ்டிக் வித் அவன் வந்து யங்ஸ்டர் மேல நம்பி, பிளேயர்ஸை நம்பி அதே இதுல போலான்ட்டு போயிட்டான போல. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது. அவனை எக்ஸ்பெக்ட் எல்லாம் ஃபைன், ஓகே. அடுத்து எம்ஐ பேட்டிங்க்கு வரும். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஆரம்பிச்சா ஒரு இன்டென்ட்டும் கிடையாது. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் 2 பாலுக்கு இன்டென்ட் காமிச்சான். ஓகேவா, அங்க இருந்து ரிக்கில்டன் வந்தான், அன்வான்டா அவுட் ஆனான். 5th பால் 6 அடிச்சான். அதே மாதிரி பால் அடுத்த பால் அதே மாதிரி தான் போடுறான். தேவையில்லாத அவுட் ரிக்கில்டன். சரியா, பயங்கரமா இருந்துச்சுடா. அவனுக்கு தெரிஞ்சு பத்தி எல்லா பாலும் அடிக்கணும். விளையாடும் போதே தெரிஞ்சிருச்சுடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் கஷ்டம்னு. சரியா, அதுக்கப்புறம் வந்தானோ இன்டென்ட்டே சொதப்பிட்டானோ. ஸ்டார்டிங்கே ரிக்கில்டன் அவுட் ஆனதே வந்து ஒரு அன்வான்ட் ஷாட் தான் நான் சொல்ல போவேன். அதுக்கு அடுத்த ஒரு பக்காவா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். சந்தீப் சர்மா வந்தான்டா.
சொல்லி விக்கெட் எடுக்கிறான்டா. கமெண்ட்ல அப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க சந்தீப் சர்மா ரோஹித் சர்மா ரெக்கார்டு. ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் மட்டுமே அவ்வளோ வாட்டி அவுட் ஆக்கியிருக்கான்டா. அது பார்த்தா கீப்பர் வந்து முன்னாடி வந்து நின்ட்டான்டா. இவன் துருவ் ஜுரேல் வர கரெக்டா பக்காவா வந்தான், பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டான், படுத்துட்டான் ரோஹித் சர்மா. அதுல அவன் வந்து ரிவ்யூ டிஆர்எஸ் எடுத்ததே ஒரு தேவையில்லாத வேலை. அது வந்து டெஸ்பரேட்டா எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, இவ்வளவு நாள் எல்லாத்துக்கும் டிஆர்எஸ் கரெக்டா எடுக்கிறவன் அவன் போய் திலக் வர்மாட்ட வர போய் கேட்கிறான். திலக் வர்மா வந்து அவனால வேணான்னு சொல்ல முடியல, அது தெளிவா தெரியுது அவுட்டுன்னு. அவனும் சரி இப்போ ரோஹித் சர்மா கேட்கறான்ட்டு எடுன்னு சொல்லிட்டான். ரோஹித் சர்மா ஃபிளாப். மேட்ச் ஆரம்பிக்கும் போதே தெரியும் இந்த கண்டிஷன்ல ஃபிளாப் ஆயிடுவானா, அதே மாதிரி ஆஸ் எக்ஸ்பெக்டட். அவ்வளவுதான். ஆனா ஃப்ளோல போனானு இன்னொன்னு ஒரு தப்பு என்ன பண்ணானுன்னா, திலக் வர்மாவை கொண்டு வந்திருக்கவே தேவையில்லை. ஹார்திக் பாண்டியா எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு தலையாட்டிட்டு வருவான் உள்ள. அவன் தான் வரல, ஓகே விட்டுடலாம். ரூத்தர்ஃபோர்ட முன்னாடி கொண்டு அவனை கொண்டு ரூத்தர்ஃபோர்ட இறக்கி விட்டுருணும். 4 பால் நிப்பான், 4 பால் முட்டுவான்னு வச்சுக்கோ. அவனுக்கு வந்து வைட் யாக்கர்ல அதையும் இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அந்த இதையும் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவன் வைட் யாக்கர் போட்டா ஸ்ட்ரகிள் பண்ணுவான், இப்ப அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். சூப்பரா அடிச்சு கொடுத்துருப்பான்டா. பக்காவா மேட்சை கொண்டு அட்லீஸ்ட் 140 க்ளோஸ் ஆச்சு பண்ணிட்டு போயிருப்பான்டா. அவங்க வந்து நான் பார்த்தேன், அவங்க வந்து பவர் பிளேக்கு அப்புறம் 7வது ஓவர் வரைக்கும் அகேடா இருந்தாங்க ராஜஸ்தான் அடிச்சதை விட. அதே மாதிரி லாஸ்ட்ல அடிச்சதும் அகேடா தான் இருந்தது. அவங்க எங்க விட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3.3 ஓவர்ஸ் பவர் பிளேல வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான பேட்டிங் ஆடி அவங்க திலக் வர்மாவை இறக்கிருக்கவே கூடாது. அங்க வந்து அழகா ரூத்தர்ஃபோர்ட இறக்கி விட்டுருந்தாங்கன்னா பறக்க விட்டுருப்பான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா சூப்பரா விளையாண்டுருப்பான்டா. கரெக்டான டெஸ்டிங் டைமு அழகா அடிச்சு உள்ள கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு பிளான் போட்டது கேவலமான பிளானு. தயவு செஞ்சு எவன் ஜெயவர்தனை இப்படி பண்றானா, இல்ல ஹார்திக் பாண்டியா அப்படி பண்றானா என்னன்னு தெரியல. ஒஸ்டடா. கேப்டன்ஷிப் கேட்டா மட்டும் ரோஹித் சர்மா கேப்டன், ஹார்திக் பாண்டியா கேப்டன், சூரியகுமார் யாதவ் கேப்டன், இதுக்கு பார்த்தா அப்புறம் யாரா இருக்கா, சாண்ட்னர் கேப்டன், எல்லாரும் கேப்டனுங்கிறானு தேவையில்ல. என்ன பிரோஜனம் தெரியலடா எனக்கு அந்த இடத்துல. ஒஸ்டடா. அதே பேட்டிங் ஆர்டர் நீங்க எடுத்துட்டு போனாங்க. அதானே எனக்கு ஒத்துக்கவே முடியல. ரூத்தர்ஃபோர்ட கொண்டாந்து நீங்க நம்பர் 7 இறக்கி விட்டீங்கடா. அதான்டா ரூத்தர்ஃபோர்ட எதுக்கு அவனை எடுத்தீங்க? பினிஷராடா அவன் நிக்கலஸ் புரான் மாதிரி மிடில் ஓவர்ல பிரிக்கிறதுக்கு தான் இருக்கான். ரவி பிஷ்னாய் கொத்தா அவுட் ஆவீங்க வரிசைகளை அடிச்சு. ரவி பிஷ்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் உள்ள போனவனும் ஓகே ஃபைன். ஒன் டவுன் வந்து ஸ்கையே தேவையில்ல, நேரா ரூத்தர்ஃபோர்டு, ஹார்திக் பாண்டியா, நமந்தீரு. அதேதான் இங்க ஜூரியனுக்கு சொன்ன அதே கணக்கு தான். ஒன் டவுன் அவுட் ஆனு இவன் இறக்கி விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வாங்க கடைசியில அடிக்க முடியல, அதுக்கப்புறம் அடங்கி ஜாலியா விளையாடுங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு பிளான். அடிக்க வேண்டியது 150 ரன்ரா 11 ஓவர்லடா. நான் நினைச்சேன் அந்த 2014-15 வருஷம் அந்த அந்த மாதிரி ஒரு நடக்கும் போல அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணமா சொன்ன வாய்ப்பு நல்லா தெரிஞ்சிச்சு. நீங்க வந்து புவர் பிளானிங் தான்டா. இன்னொன்னு ட்விட்டர்ல ஃபேன்ஸ் கேக்குறாங்க, சிஎஸ்கே மட்டும் தான் அடிப்பீங்களா, மும்பை தொடர்ந்து 2 மேட்ச் தோத்து போயிட்டாங்க, அவங்களை அடிக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில்? என்ன சொல்லுவோம்? நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, மும்பைட்ட நல்ல டீம் வச்சுட்டு தோக்குறானு கேவலமா. அது வந்து சிஎஸ்கே அதுக்கே அடிக்க மாட்டீங்களே, நாங்க கேவலமா பாவம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஏன் சிஎஸ்கே எல்லாரும் அடி பொழக்கிறானோனா, அவனை வந்து இந்த ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இல்ல வன்மம். ஓகேவா? அப்போ சும்மா இருக்கிற மேட்சை நாங்க இப்ப வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து உங்களை நாங்க ஜெயிப்போம், நாங்க ஜெயிச்சுட்டு உங்களை பேசுறோம் அப்படின்னு எவனும் ஆய விட்டுருக்க மாட்டான். இதே சிஎஸ்கேனா என்ன பண்ணிருப்பானோ, நாங்க பாரு மேட்ச் 5ஆம் தேதி சாயந்தரம் உங்களை ஜெயிச்சுட்டு என்ன பண்றோம் பாரு. இதே ஆர்சிபி என்ன பண்ணிருப்பானோ, பாரு உங்களை ஜெயிச்சுட்டு நாங்க என்ன பண்றோம் பாருன்னு 2 பேரும் அடிச்சுக்கிட்டா எங்க போனாலும் பறக்க தாண்டா செய்யும் எதா இருந்தாலும். சிஎஸ்கே டீம் பத்தி ஃபேன்ஸ் உள்ள நான் என்ன கேக்குறேன்னா, சிஎஸ்கே டீம் எல்லாரும் ஆர்சிபி ஏன் மும்பை டீம் யாரும் திட்ட மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. சொல்றானோ ஏன் திட்டுறானோனா, இங்க ஆரம்பிக்கிறது தான்டா எக்ஸ்பெக்டேஷன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான்டா. அவங்க 2 பேருக்குள்ள நடக்குது. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தானோ, 3வது மேட்ச் ஆர்சிபியோடன்னு சொல்லும் போதே பாதி பேர் அழுவ ஆரம்பிச்சுட்டானோ. அங்கேயே பாரு பெங்களூர்ல போய் பொழக்கிறோம் பாருன்ட்டு ஆரம்பிச்சானோ ஒரு சைடு, நீ பெங்களூருவா ஒன்ன பொழக்கிறோம் பாருன்னு இன்னொன்னு சைடு ஆரம்பிச்சானோ. சரி யாரு
பிக்கஸ்ட் பொழந்துட்டாங்கன்ற ரெண்டு சாம்பியனையும் பொழந்துட்டாங்க போட்டு ஹைப் ஏத்தி விட்டு அதுலயும் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள போட்டு பொலாருன்னு ஒரு அடியா போட்டவொடனே அவ்வளவுதான் முடிச்சு விட்டானோ, அவ்வளவுதான் விஷயம். வர எந்த விஷயமும் கிடையாது. அதுவும் இல்லாம இன்னொன்னு திங் வந்து இன்னும் வர மேட்ச்ல வந்து மும்பையால அட்லீஸ்ட் கம்பேக் தர முடியுமாச்சும் யோசிப்பானோ, அதே கம்பேக் வந்து சிஎஸ்கேவால அவனுக்கு டெத் பவுலிங்கை வச்சு தர முடியுமா என்னங்கிறது ஒரு பெரிய டவுட். அது வேற ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு வந்து ரெண்டு சாம்பியன் டீமையும் அடிச்சு தலையில அடிச்சு கொட்டி உட்கார வச்சுட்டாங்க. அடி விழுந்துருச்சு. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஃபியூச்சர் மேட்சஸ்ல சந்திப்போம். ஃபியூச்சர் மேட்ச் ரிவ்யூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். பாய்.